இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். பாஜக வேட்பாளருக்கு அமோக வரவேற்பு. இராமநாதபுரம் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளரான ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர்களுக்கு அதிமுக கூட்டணி கட்சியின் நகர கழக செயலாளர் பால் பாண்டியன் மற்றும் வார்டு செயலாளர் கோகுல கிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து மலர் தூவி வான வேடிக்கையுடன் மேளதாளம் முழங்க பெண்கள் மலர் தூவி வரவேற்றனர். அங்கிருந்த கிருஷ்ணன் கோவில் நிர்வாகிகள் சூடதீபாராதனை காண்பித்து மாலை அணிவித்து வேட்பாளர் ஜிபிஎஸ் நாகேந்திரனை வரவேற்றனர். அதன் பின் பரிவட்டம் கட்டி நகர செயலாளருக்கும் வேட்பாளர் மாலை அணிவித்து வாழ்த்து கூறி அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் ஜிபிஎஸ் நாகேந்திரன் சிறிய உரை நிகழ்த்தி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். வணக்கம். மேல போட்டுட்டே போங்க. மேல போடுங்க. அப்படியே மேல போடுங்க. ஒரு டிராப் அடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் உள்ள வைக்க கூடாது. அப்படி பின்னாடி சேர்ந்து கோவில் பக்கத்துல அங்க அந்த பக்கம் அங்கிட்டு போங்க. வேட்பாளர் பக்கத்துல போய் நில்லுங்க. மறைக்காதீங்க. சாமி ஐயா போன கீழே ஐயா ஊரை சேர்ந்தவர், நல்லவர், பண்பாளர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் அருமையான ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர் உங்களுடைய வாக்கு சேகரிக்க பேசலாம். கண்ணநகை சேர்ந்த வாக்காளர் பெருமக்களுக்கு மாலை வணக்கங்கள். ஸ்டாலின் அரசாங்கம் நம்ம ராமநாதபுரத்தில் உள்ள எம்எல்ஏல இருந்து சேர்மன்ல இருந்து வார்டு மெம்பர்ல எல்லாருமே அவங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் தான் பண்ணாங்க. இல்லையா குண்டு புளியமாக்கு ரோடு எங்கேயுமே எடப்பாடி அவங்களுக்கு கொடியேற்ற போறாங்க. ஐயா எடப்பாடி ஏற்றினதுக்கு அப்புறம் மேலேயாக்கா விஸ்வகுரு ஐயா மோடிஜி இருக்காங்க. கண்டிப்பாக ராமநாதபுரம் அவங்க என்ன கேட்டுக்கிட்டது என்னன்னா இந்த தொகுதியை ஏடிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே கொடுக்கறதா இருந்தது. பிஜேபியில கேட்டு இந்த தொகுதியை வாங்கியிருக்காங்க. வாங்கி நமக்குள்ள ஒருத்தவங்களை எல்லாருமே ட்ரை பண்ணாம எனக்கு கொடுத்து இது வேலை பார்த்து கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னால் ராமநாதபுரத்துல ராமேஸ்வரம் கோவில் இருக்கு. ராமேஸ்வரம் கோவில எப்படி காசி வட இந்தியாவில் இருக்கோ தென்னிந்தியாவில் ராமேஸ்வரத்தை அவங்க டெவலப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதிகமான ஸ்கீம்ஸ் பட்ஜெட்டை ஒதுக்க ரெடியா இருக்காங்க ராமநாதபுரத்துக்கு. அதெல்லாம் எனக்கு நல்ல போட்டாங்க. எல்லா மினிஸ்டரும் தெரியும். நான் போய் உட்கார்ந்து நம்ம ராமநாதபுரத்துக்காக அதிகமான நிதியை வாங்கிட்டு வந்து ராமநாதபுரத்தை முழுமையாக 234 தொகுதியில முதன்மையான தொகுதியா ராமநாதபுரத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்னேற்றி காட்டுவோம். ஏன்னா ராமநாதபுரத்துக்கு சேஞ்ச் தேவை, மாற்றங்கள் தேவை. அந்த மாற்றங்களுக்காகத்தான் கடவுள் என்ன நினைச்சிருக்காரு. கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து கடந்த 5 வருஷத்துல நம்ம எப்படி பின்னோக்கி போனோமோ கடந்த 5 வருஷத்துல பண்ணது எல்லாமே எந்த முன்னேற்றமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி உள்ள எடப்பாடி ஆட்சியில ரோடு ராமநாதபுரம் முழு சுற்றுப்பயணத்துல நல்ல ரோடு போட்டிருக்காங்க. சமுதாய கூட அமைச்சிருக்காங்க. எல்லா வகையான எங்க பார்த்தா லைட் இருக்கு. இப்ப கூட அந்த ரோடு நல்லா இருக்குன்னா யாருக்கு போட்டதுன்னா ஐயா எடப்பாடி ஆட்சியில் அமைஞ்சது. ஆனா
இப்ப ரோடு உடைஞ்சு கிடக்குன்னா அது இப்ப இவங்க போட்டது. அது இன்னும் சொல்ல போனா நல்ல இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.